Hi students, today 12th Maths chapter 2 example 2.30 பார்க்கலாம். Simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta power 30. இது வந்து simplify பண்ணோம். So let z equal cos 2 theta plus I sin 2 theta. z வந்து நம்ம மேலே இருக்கிறதுக்கு மட்டும் இது மட்டும் ஃபஸ்ட் நம்ம z எடுத்துக்கலாம். இந்த 1 விட்டுலாம். cos 2 theta plus I sin 2 theta. இது மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு z எடுத்துக்கலாம். So z equal cos 2 theta plus I sin 2 theta. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். இது ரெண்டுமே ஒன்று தான் நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி எழுதுவோம், z இன்ட்டு z பார்னு எழுதுவோமா. ஸோ z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு 1. இதுவும் நமக்கு தெரியும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருப்போம். ஸோ இதிலேருந்து நம்ம z பாரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ z பார் ஈக்குவல் டு 1 பை z. z பாரோட வேல்யூ என்ன, 1 பை z. ஓகேவா, இது வந்து நமக்கு தெரியும். ஸோ இது முன்னாடி நம்ம படித்தது தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இப்போ தேவைப்படும், அதனால் நம்ம இது எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் இசட்டை வந்து மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதுவோம், z இன்ட்டு z பார்னு எழுதுவோம். z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இதுலேருந்து z பாரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், 1 பை zன்னு வரும். ஸோ இந்த z வந்து இங்கே மல்டிப்பிளாக இருக்கனால ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது டிவைடில் போகும். ஸோ z பார் ஈக்குவல் 1 பை zன்னு வரும். ஓகேவா, ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு z பார் ஈக்குவல் 1 by z இருக்கா. ஸோ z பார் ஈக்குவல் 1 by z வேல்யூ என்ன, cos 2 theta plus I sin 2 theta. ஸோ cos 2 theta plus I sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் z பார் ஈக்குவல், இது பையில் இருக்கனால மேலே போகும்போது நடுவில் மட்டும் மைனஸில் வரும், மீதியில் அப்படியே போகும். ஸோ cos 2 theta மைனஸ் I sin 2 theta. ஓகேவா, கீழே இருக்கிறது மேலே போகும்போது நடுவில் மைனஸில் வரும். ஸோ cos 2 theta மைனஸ் I sin 2 theta. அடுத்த ஸ்டெப்பில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அது 30 மட்டும் விட்டுட்டு பவரில் இருக்கிறது மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே அப்படி எழுதிக்கலாம். 1 + cos 2 theta plus I sin 2 theta by 1 + cos 2 theta minus I sin 2 theta. இப்போ இந்த 1 அப்படி எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் இதுக்கு பதிலாக நம்ம இசட்டுன்னு வச்சுருந்தோமா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இசட்டுன்னு எழுதிக்கலாம். 1 + இசட்டுன்னு வருது. ஓகேவா, அதே மாதிரி இதில் 1 ப்ளஸ் இதுக்கு பதிலாக என்னது, நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா என்னது, z பார். z பாருக்கு நம்ம என்ன வேல்யூ, 1 பை zன்னு வேல்யூ. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக 1 பை zன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த டேர்முக்கு வந்து z பார்னு வந்துருக்குது, நடுவில் மைனஸ் வந்து அது z பார். z பாரோட வேல்யூ வந்து 1 பை z. ஸோ இதுக்கு பதிலாக 1 பை zன்னு போட்டிருக்கோம். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் மேலே இருக்கிற 1 பை z அப்படி எழுதிட்டு கீழே இருக்கிறத வந்து எல்சிஎம் மாதிரி இது வந்து கிராஸ் மல்டிபிள் z இன்ட்டு 1 z. ஸோ z ப்ளஸ் 1 பை zன்னு வரும். ஸோ z ப்ளஸ் 1 பை z. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த இசட்டை மட்டும் மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 1 + z இன்ட்டு இந்த இசட் மேலே போயிடும், கீழே இருக்கிற z + 1 அப்படியே வந்துடும். ஓகேவா, இப்போ இங்கேயும் 1 + z, இங்கேயும் 1 + z, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மீதி z மட்டும் கிடைக்குது. ஸோ z மட்டும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து பவர் போட்டுக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதி பவர் போட்டுக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, இசட்டுன்னு கிடச்சிதா. ஸோ z பவர் 13 வரும். ஸோ இசட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ வச்சுருந்தோம், ஃபஸ்ட்டு cos 2 theta plus I sin 2 thetaன்னு வச்சுருந்தோமா. ஸோ இந்த இசட்டுக்கு பதிலாக cos 2 theta plus I sin 2 thetaன்னு எழுதி பவரில் 30 போடணும். ஓகேவா, இப்போ இந்த 30யை ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தீட்டாக்கு முன்னாடி வரும். ஸோ cos 30 × 2 theta plus I sin 30 × 2 theta. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். cos 30 2 மல்டிபிள் பண்ணி 16 வரும். ஸோ cos 60 theta plus I sin இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 60 theta. ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.